சார் கம்மியான மாடு வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த மில்கிங் மிஷின் வாங்கியே ஆகணும், அதுதான் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும்னு சொல்கிறீங்களே, அது ஏன் சார்? இவ்வளோ கம்மியான விலையில் போய் ஒரு மில்கிங் மிஷின் கொடுத்துருக்கீங்களே, இது மாடுகளுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் போதே இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இவ்வளோ ஆஃபர்ஸும் உங்களால் எப்படி கொடுக்க முடியுது? எக்கச்சக்க ஆஃபர்ஸ்னு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துடுது. ஸோ இதோட தரம் ப்ளஸ் பாதுகாப்பு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு உங்களால் இதில் நிரூபிக்க முடியுமா? வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப கம்மியான அளவில் மாடு வச்சுருக்கவங்க தான் கண்டிப்பாக இந்த மில்கிங் மிஷினை வாங்கணுன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அது எதனால் சொன்னீங்க, ஏன்றதை எனக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்போ இந்திய அளவில் ஒரு ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பெரிய பண்ணையாளர்களை விட இந்த ஒரு 2 மாடு 3 மாடுலேருந்து ஒரு 7-8 மாடு வரைக்கும் வச்சுருக்கிற இந்த சிறிய பண்ணைகளில் தான் அதிக லாபம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல லாபகரமாக போயிட்டு இருக்கிற ஒரு பண்ணையை இன்னும் லாபகரமாக எடுத்துகிட்டு போகணும்னா கண்டிப்பாக இந்த மிஷின் வாங்கினா தான் அதை சாத்தியமாக்க முடியும். அதுக்கு ஏன் சார் நான் மிஷின் வாங்கணும்? ஆள் வச்சு கறந்துட்டா நான் ஸ்பேர்ஸுக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை, சர்வீஸையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லை. ரொம்ப அருமை. ஏன்னா உங்கள் கேள்வியிலே அதுக்கான பதில் இருக்குது. ஆள் வச்சு கறந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அதுக்கான கூலியெல்லாம் நம்ம கணக்கு போடும்போது லாபமே இல்லாமல் போயிடும். அதாவது இந்த சிறிய பண்ணைகள் அதிக லாபம் ஏன் எடுத்துகிட்டு இருக்குன்னா, ஆள் கூலி கிடையாது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அதனால தான் அதிக லாபம். அப்போ நம்ம ஒரு ஆள் நம்ம இப்போ போடுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கூலியெல்லாம் இப்போ கொடுக்கும்போது கண்டிப்பாக லாபம் கம்மியாயிடும். அதனால் இப்போ அந்த ஆள் கூலி இல்லாமல் இப்போ நமக்கும் சிரமம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷின் ரொம்ப அவசியமான ஒன்று. ஓகே, அப்போ மிஷின் தான் வேணும் அப்படின்னா அப்போ அது நம்ம ரொம்ப முக்கியம். எங்கேருந்து வாங்குறோம் அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட நல்ல ஸ்பேர் செட்மே அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியான மிஷின் யார்கிட்ட வாங்கினோமோ அந்த மாதிரி வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்ல லாபகரமாக எடுத்துகிட்டு போக முடியும். சார் குறைந்த விலை அப்படிங்கும்போது தரம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எல்லாருக்குமே உண்டு. அந்த அடிப்படையில் இந்த கம்மி விலையில் உள்ள இந்த மிஷின் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும்? ஆமாம், கண்டிப்பாக குறைந்த விலை அப்படின்னு யார் சொன்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக நம்பிடக்கூடாது. அப்போ அந்த குறைந்த விலைக்கான உள் நோக்கம் என்ன, காரணம் என்ன, அது எப்படி சாத்தியம் அப்படின்றத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். இப்போது எந்தெந்த மாதிரி நிறுவனங்கள் குறைந்த விலையில் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம எம்டிஎம்மை பொறுத்தளவுக்கு நம்ம தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். எந்த ஒரு டீலரும் இல்லாமல் டைரெக்டாக நம்மளே போயிட்டு ரீட்டைல் ஆர்டர்ஸ், அதாவது வாடிக்கையாளருக்கு நேரடியாக கொடுக்குறோம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50,000 சதுரடியில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வச்சுருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் நமக்கான மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மியாக வருது. நம்ம டீலருக்கு ஒரு 20% 30% மார்ஜின் அடிஷ்னலாக கொடுக்காம அதையும் சேர்த்து டைரெக்டாக கஸ்டமருக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு கம்மியான விலையில் கிடைக்குது. அப்போது நீங்கள் வேறு யாராவது விலையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அவங்களை வெரிஃபை பண்ணுங்கள். மேனுஃபேக்சரராக இது எப்படி அது சாத்தியம் அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அப்போ மேனுஃபேக்சர் இல்லாத ஒருத்தர் இந்த கம்மியான விலை கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அது கொடுக்கறதுக்கான எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. ஓகே சார், என்னோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இதோட விலை மற்றும் ஆஃபரை பற்றியும் சொல்லிட்டீங்கன்னா எனக்கும் ஓகேவாக இருக்கும், பார்க்குற வாடிக்கையாளர்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, ஆடி மெகா ஆஃபரில் ரொம்ப சூப்பரான ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ நம்மளோட நானோ மில்கிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 27,200 விலை வருது. ஆனால் இந்த மகா மில்கிங் மிஷினை இந்த ஆடி மெகா ஆஃபரில் புக் பண்ணுற முதல் 50 பேர்த்துக்கு ஜிஎஸ்டியெல்லாம் சேர்த்து நீங்கள் மொத்தமாக கட்ட வேண்டிய தொகை வெறும் 19,800 மட்டும் தாங்க. சரி, அது மட்டும் தானான்னு கேட்டால் பொதுவாகவே நம்ம மகா மில்கிங் மிஷினில் வர்ற மோட்டர் அண்ட் பம்பை 3 மாடு தான் நீங்கள் கறக்க முடியும். நம்ம இதில் ஒரு ஸ்பெஷல் அப்கிரேட் பண்ணி அடுத்த லெவல் மோட்டர் அண்ட் பம்பு கொடுத்து நீங்கள் 5 மாடு கறக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளான ஹை கெப்பாசிட்டி உள்ள மோட்டர் அண்ட் பம்பை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த ஆஃபரோடு சேர்த்து நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். சார் ஆஃபர் எல்லாமே ஓகே தான் சார், ஆனால் எனக்கு இப்போ தான் ரொம்ப பயமாக இருக்குது. விலையிலேருந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மோட்டர் சேஞ்ச் பண்ணி தரேன்றீங்க. இதில் எதுவும் உள்குத்து இருக்காது. இது எந்த அளவுக்கு சார் வாரண்டி கேரண்டிலாம் கவர் ஆகும்? கண்டிப்பாக இது நீங்கள் மட்டும் இல்லை, பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே பொதுவாகவே நிறைய விலை டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒரு அப்கிரேட் பண்ணி நல்லா ஹை கெப்பாசிட்டியில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சந்தேகம் கண்டிப்பாக வரலன்னா தான் அது பிரச்சனை. அதனால தான் நாங்கள் குவாலிட்டியில் எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இதுக்கு இந்த ஆடி மெகா ஆஃபரில் 5 வருஷம் ஸ்பெஷல் வாரண்டியும் கொடுக்குறோம். இது வெறும் புக் பண்ணுற முதல் 50 பேர்த்துக்கு மட்டும்தான். அதனால் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடுவீங்க. உடனடியாக ஆஃபரில் புக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.